ஃப்ரெண்ட்ஸ், கார்ப்பரேட் கிளைம் வந்தால் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுமா? 70% டெக் யூடியூபர் சொல்கிறாங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும்னு. 30% இல்லைன்றாங்க. இந்த மிகப்பெரிய டவுட் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கார்ப்பரேட் கிளைம்னா என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு பார்ப்போம். பேர் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் கிளைம்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணுறீங்க, அது ஏதாவது ஒரு பிளாக் வீடியோவோ இல்லை எஜுகேஷன் வீடியோவோ ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஏதாவது கார்ப்பரேட் ஃப்ரீ இல்லாத மியூசிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, திஸ் இஸ் நாட் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக், திஸ் கிளைம் டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் அக்கௌண்ட் போட்டு ஒரு மெயில் வரும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற டோட்டல் ரெவன்யூ வந்து அந்த மியூசிக் கம்பெனிக்கு போயிடும், அதாவது அந்த மியூசிக் ஓனருக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட் கிளைம். ரெண்டாவது கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் நான் பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு கிரியேட்டரோட வீடியோவில் கிளிப் எடுத்து யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்களோட ஃபோட்டோ இமேஜ் ஏதாவது யூஸ் பண்ணி அவங்க வித்தவுட் பர்மிஷன் நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. அதாவது நீங்கள் யூடியூப் கைட்லைன்ஸை மீறி ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது அவங்க கைட்லைன்ஸ் அதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மீறி நீங்கள் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் தருவாங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் ஸ்ட்ரைக் வரும். அந்த வார்னிங் ஸ்ட்ரைக் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்ட்ரைக் வரும். அந்த 3 ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். சரி, இப்போ வந்து இந்த கிளைம் வந்தால் உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுமா? நீங்கள் எத்தனை கிளைம் பண்ணாலும் சரி, 1 இருக்கட்டும் இல்லை 15 கிளைம் கூட வரட்டும், உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வார்னிங் ஸ்ட்ரைக் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகாது. அதாவது வார்னிங் ஸ்ட்ரைக் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வர அந்த 3 ஸ்ட்ரைக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக். 90 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட் கிளைம்னா என்ன, கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்ன, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்தேன்னா, நிறைய பேர் வந்து பேசிக் லெவலில் என்னன்னே தெரியல. நிறைய டெக் யூடியூபர்ஸ் வந்து இது வந்து சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. பேசிக்காக ஒரு சேனல் ஒரு பிகினர் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் தெரிய மாட்டேங்குது. கார்ப்பரேட் கிளைம்னா என்ன, கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்ன, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல வந்து சந்திக்கலாம்.